கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2023 வருடத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ சமூகத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோலிலேண்ட் மற்றும் யூடியூப்பில் மூலமாகவும் டிவி மூலமாகவும் இந்த தேவ செய்திகளை மகிமையாக வெளிப்படுத்தக்கூடிய அருமையான இந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் நிகழ்வுகளை செய்யக்கூடிய அருமையான பிரதர் ஜோஸ் அவர்களுக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2023 வருடங்களுக்கு முன்னே இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய பிறப்பு சாதாரணமானதல்ல. கிபி என்று சொல்லக்கூடிய அளவில் கிறிஸ்து பிறக்கும் முன், கிறிஸ்து பிறந்த பின், இப்படி சரித்திரத்தை தலைகளாய் மாற்றி பூமியின் ஜனங்களுக்கு ஒரு மகிமையான ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு உலகத்தின் இரட்சகர். அவருடைய பெயரிடுவாயாக என்று எழுதும் பொழுதே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உலகமெங்கும் இந்த பெயர் மகிமையின் தேவனை உயர்த்துகிற பெயராய் இருக்கிறது. பூமியிலே இயேசுவினுடைய பிறப்பு, அதனுடைய நோக்கத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பிரைஸ் தி லார்ட். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஒரு தெய்வம் இயேசு. அவருடைய வாழ்க்கையிலேயே, அவருடைய பிறப்பிலேயே ஒரு பரிசுத்தம். ஜனங்களை மகிமையின் தேவனிடத்தில் இழுத்துக் கொள்வதற்கு இவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியானார். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகிற ஒரு தெய்வம். இயேசு உலகத்தின் இரட்சகர், பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்லுகிறார். நம்முடைய தெய்வத்தை, இயேசுவை தொழுது கொள்ளுகிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறந்ததனுடைய அனுபவமான வாழ்க்கையை பின்பற்றி சொல்லுவதுதான் நம்முடைய உள்ளத்திலே இயேசு பிறந்தார். பிறப்ப உலகமெங்கும் கொண்டாடுறோம், உலகமெங்கும் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். உண்மையாகவே இயேசுவினுடைய பிறப்பு சாஸ்திரிகள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டோம், அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாயிருந்தது என்று சொல்றாங்க. அந்த நட்சத்திரம் அவர்களை சந்தோஷப்படுத்தினது. அந்த சந்தோஷத்தை இயேசுவுக்கு நேராக வழிநடத்தப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுக்கு பாதையில் ஒரு மனிதனை கொண்டு போவதற்காக அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகள் கண்டார்கள். அதே போல நாமும் இன்று வேதம் படிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்கள், அந்த தேவனை நம்ம நேசிக்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்தால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைக்கும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பிறந்தால்
அது ஒரு பெரிய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அந்த ரட்சிப்பு இந்த உலகத்தோட முடிந்து போறதல்ல. கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில அது நம்மை நடத்தும். கிறிஸ்டியானிட்டியுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவத்தோட முடிந்து போறதல்ல, அது ஆவியின் கனியை கொடுக்கிறது. ஆவியின் கனியை பெற்றவர்கள் அந்த பரம ராஜ்யத்தை சென்றடையும் வரையிலும் கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் மட்டும் பிறக்கிறதல்ல, ஒரு வருடத்தில் ஒரு நாள் பிறக்கிறதல்ல. என் வாழ்க்கையில எப்போது ரட்சிப்பை தந்தாரோ, எப்போது நான் ஆண்டவருக்குள்ள வந்தனோ, எப்போது நான் என்னுடைய ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தனோ, என் வாழ்க்கை அன்று முதல் கிறிஸ்து பிறந்த வாழ்க்கையா இருக்கிறது. வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அவனுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதிகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் தேசத்தின் குடிகளும் பூமியின் சகல மக்களும் பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் சகோதரத்துவம் உடையவர்களாய், தெய்வ சிநேகம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், தேவ நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பாதத்தில் ஒருவருக்காய் ஒருவர் உதவி செய்யணும், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் செய்யணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பின இயேசுவினுடைய அந்த கொள்கைகள், இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த எல்லா விதமான கிரியைகளும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம செய்து சர்வ வல்லமையுள்ள இயேசுவை உலகம் எங்கும் நம்முடைய கிரியையில, நம்முடைய அன்பில கிறிஸ்து பிறந்தார், எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் தெரியப்படுத்தணும். கொண்டாட்டம் மட்டுமல்ல, அந்த டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு கொண்டாட்டமா ஆடுறது, பாடுறது, சோத்திரம், நல்லா சாப்பிடுறது, வெகுமதிகளை கொடுக்கிறது, அது மட்டுமல்ல. அந்த நாள் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில எப்போது இயேசு பிறந்தாரோ அப்போது மனுஷனுக்கு மாற்றம் உண்டாயிற்று. கிறிஸ்தவ வாழ்க்கை மாற்றமுள்ள வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த இயேசுவோடு பயணிக்கிற வாழ்க்கை, எல்லாரையும் நேசிக்கிற வாழ்க்கை. அதே போல நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவருக்கு ஒருவர் தான தர்மம் பண்ணி, ஒருவரை ஒருவர் நேசித்து, சோத்திரம், எந்த வேறுபாடும் வகைப்பாடும் இல்லாமல் சகோதர சிநேகத்தை முன்ன நிறுத்தி இயேசுவினுடைய மாதிரியை முன்னே காண்பிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான இயேசுவினுடைய பிறப்பு. அந்த பிறப்பு எல்லாருக்குள்ளும் பிறக்கட்டும் என்று சொல்லி எல்லாரையும், கேட்கிறவர்களையும் பார்க்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவர்களை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி அவர்களை ஆசீர்வதித்து தேவ சமூகத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா வாழுங்க. இயேசு வேகமாய் வரப்போகிறார். ஆமென்.